ஹாய், வெல்கம் டு விஜய் டாக்கீஸ். நான் உங்கள் விஜய் ஆனந்த். விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நேற்று அவர் அறிக்கை வந்ததுக்கப்புறம் நேற்று சோஷியல் மீடியா ஃபுல்லாக விஜய் பற்றி தான் பேச்சு. எங்கே திரும்பினாலும் டிவியை திறந்தாலும் சரி, பேப்பரை திறந்தாலும் சரி, இல்லை சோஷியல் மீடியாவில் திறந்தாலும் சரி, விஜய் 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 அப்படி ஒரு ட்ரெண்ட் செக்டர் நேற்று கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ ட்ரெண்டிங்கில் இருந்தார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஒரே ஒரு அறிக்கை இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருந்தது அப்படின்னா அது விஜய்க்காக மட்டும்தான். ஒரு நடிகராக இளைய தளபதியாக மாறி இன்னைக்கு கட்சியினுடைய தலைவராக வந்திருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு தலைவராக வந்திருக்காரு. அது அவர் அறிவித்த ஒரு விஷயம். ஆனால் அதற்குள்ளே பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஜய் கட்சியை பற்றியும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரோல் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். முதல்ல கட்சியினுடைய பெயர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, தமிழ்நாடுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாடு வெர்சஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையை ஓடிட்டு இருந்தது. ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையே அப்படி ஒரு வார் நடந்தது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எப்படி தமிழ்நாடுனா ஒரு நாடை குறிக்கிறது, தமிழகங்கிறது ஒரு மாநிலம் தானே, ஸோ தமிழகம் தான் சரியாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதாவது தமிழ்நாடுன்னு சொல்கிறவங்கலாம் அதற்கு ஆதரவாகவும், தமிழகங்கள் சொல்கிறவங்க சங்கி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பயங்கரமாக ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் ஒரு கட்சியினுடைய பெயரில் தமிழ்நாடுன்னு வைக்காம தமிழக அப்படின்னு வச்சிருக்கிறதுனால இவர் ஒருவேளை சங்கிக்கு ஆதரவாக நடந்துக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது, தமிழக வெற்றி கழகம்னா இக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப. ஸோ அவங்களோட லெட்டர்பாடில் அவங்க கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் இக்கு அவங்க சேர்த்துக்கல. இது எப்படி தமிழ் தெரியவே இல்லை, இதுலேயே தகராறு அப்படின்லாம் சொல்லி அந்த விஷயத்தையும் ட்ரோல் பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள் நம்ம சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா நிறையா திரைப்படங்களுக்கு சேர்த்து எழுதியிருக்க மாட்டாங்க. ஒரு அடுத்த 2 வார்த்தைக்கு நடுவில் ஒரு இக்கு வரும். அந்த இக்கை சேர்க்க மாட்டாங்க. இருளோ இக்கோ அந்த புள்ளி வச்ச வார்த்தையை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அது சென்டிமெண்ட்டாக என்னென்னா தலைப்பில் அது மாதிரி வச்சு அது ஹிட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, சினிமா இண்டஸ்ட்ரியில். ஸோ அதனால என்னவோ இது இக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்கலாம் அப்படின்னு மாதிரி இதுதான் அவங்க சைடில் சொல்லியிருக்கிறது. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறனால வெற்றி அப்படின்னாலே எல்லாத்துலேயும் வெற்றி தான். ஸோ பெயர்லேயே வெற்றி இருந்தால் நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி அவரோட பெயர்லேயும் வெற்றி தாங்கியிருக்கு. விஜய் அப்படின்னாலே வெற்றி தான். ஸோ விஜயம் அப்படின்னாலே வெற்றிங்கிறதுனால வெற்றி பேர்லேயும் இருக்குது, தனது கட்சியிலே இருக்கணும், அதனால வெற்றின்னு வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சாராரும் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் இடம்பெற்றிருக்கு. அந்த இதில் விஜய் ஒரு குங்கும பொட்டோட ஸ்மைலோட ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோ ஆக்சுவலாக எப்போ எடுத்து அப்படின்னா, லியோ ஃபங்க்ஷனுக்காக அவர் கிளம்பி வந்தப்போ ஒரு குங்கும பொட்டோட அந்த மேடையில் இருந்தார். அது எதுக்கு அப்படி வச்சுட்டு வந்தாருன்னு தெரியவே இல்லை. லியோ படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டு, அந்த சக்ஸஸ் மீட்டில் பேசுகிறப்ப இந்த மாதிரி ஒரு காஸ்டியூமில் தான் அவர் பேசினார். அப்போ நெத்தியில் அந்த குங்கும பொட்டு இருந்தது. அதை முழுக்க இருக்கிற மாதிரியே மெயின்டைனும் பண்ணார். ஸோ எந்த இடத்துலையும் அவர் தொடச்சிட்டோ அழிச்சிட்டோ இல்லை. அது எப்படி வச்சுட்டு வந்தாருன்னு கேட்டப்ப, இல்லை வீட்டு வாசலில் கிளம்புறப்போ ஒரு ரசிகை ஒருத்தங்க ஆரத்தி எடுத்துகிட்டு குங்கும போட்டு வச்சு விட்டாங்க, அதை கலைக்க வேண்டாமே அப்படிங்கிறதுனால தளபதி வச்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ஈவெண்ட் ஃபுல்லாக இருந்தது. இன்றைக்கி அந்த ஃபோட்டோ லெட்டர் பேட்லேயும் இடம் பிடிச்சிருக்குதான் ஒரு ஆச்சரியம். ஏன்னா விஜய்கிட்ட அவ்வளவு ஃபோட்டோஸ் இருக்குது. அவர் நினச்சா ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி பிரம்மாண்டமாக ஒரு வேட்டி சட்டையில், ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட அப்படி கும்பிட்டுட்டு நடந்து வர மாதிரிலாம் ஃபோட்டோ போட்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக நெத்தியில் ஒரு ஃபோட்டோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு நேற்று அறிக்கையில் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவுக்கு கீழே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற ஒரு டேக்லைன் இருக்குது. அந்த ஒரு சென்டென்ஸ் படித்தாலே புரியும். ஸோ எல்லாரும் சமம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஒரே விதமான உரிமை இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 3 பக்க அறிக்கை நேற்று நிறைய அதை பற்றி பேசணும். அவரும் நிறைய ரொம்ப விளக்கமாக கொடுத்துருந்தார். இருந்தாலும் அந்த சோஷியல் மீடியாவில் விஜயையும் அவர்களோட அறிக்கையை வச்சு நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க. குறிப்பாக நான் இந்த சொன்ன 3 விஷயத்தையும் விட அந்த ஃபோட்டோவோட பேக்ராப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சும் ஒரு காவியும் கலந்த ஒரு பேக்ரவுண்ட் டிசைன் இருக்கும். அதை ஜூம் பண்ணி பார்த்துட்டு அது ஃபுல்லாக ஒரு சங்கி கலரில் இருக்குது, காவி மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதையும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போவே உருட்ட ஆரம்பிச்சாச்சு, விஜய் ஒரு சங்கி. அதாவது இவங்களுக்கு யாராவது ஒருத்தர் எதிராக வந்தால் அவங்கள்ட்ட இருக்க ஒரே ஆயுதம் இன்றைய நாள் சங்கி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்து உடனே பிஜேபி சங் பரிவார் அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படிங்கிற முத்திரை குத்திடுறாங்க. அந்த முத்திரையிலேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி அதிமுகவே பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில்
ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்காங்க. ஸோ நமக்கோட கொள்கை என்ன, கோட்பாடு எங்கிறத முதல் தெளிவாக இருந்துக்கணும். விஜய் வந்து எந்த காலத்திலையும் அதை பண்ண மாட்டார் அப்படின்னு தெளிவாக இருக்கு. ஒரு 49 வயசுல தைரியமாக கால் எடுத்து வைக்கிறார். அவர் நினைச்சிருந்தா லைஃபுக்கும் ஒரு 150 கோடி 200 கோடின்னு ஒரு படத்துக்கு வாங்கிட்டு டெஃபினட்டாக ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்துட்டு ஹாப்பியாக இருக்கலாம். ஆனால் அதை தவிர்த்துட்டு இந்த மக்களுக்காகவும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வர நிச்சயமா வந்து நான் சம்பாதிக்கிறதுக்காக இங்கே வரல, ஏன்னா நான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன், இதை பண்ணுறது சர்வீஸ்க்காக தான் வரேன் அப்படின்னு சொல்றதே பெரிய வார்த்தை. ஸோ அதை பல தலைவர்கள் வந்து வரவேற்றிருக்காங்க, சில பேர் எடுத்திருக்காங்க. குறிப்பாக வந்து யாருக்கு வந்து போட்டியா நினைக்கிறாங்களோ, அதாவது விஜய் வந்தா திமுகவினுடைய உதயநிதி ஸ்டாலினுக்கு மிக பெரும் போட்டியா இருப்பார். ஸோ இனிமே வந்து அரசியல் வந்து தமிழக அரசியல் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் தான் இருக்கும் அப்படின்லாம் ட்ரோல் பண்ணாங்க. அவரே வந்து நேற்று கட்சி தொடங்கினதுக்காக வாழ்த்து தெரிவித்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு ட்விட்டரில். அதே போல் அண்ணாமலை வரவேற்று அறிக்கை சொல்லியிருக்காங்க. இப்படி பல தலைவர்கள், திருமாவளவன் வரவேற்று அறிக்கை கொடுத்திருந்தாரு. இப்படி பல தலைவர்கள் வந்து விஜயை வரவேற்று அறிக்கை கொடுத்திருந்த நிலையிலையும் இன்னும் வந்து அவருக்கு அரசியல் சைட்லேருந்து பெருசாக யாரும் இன்ன வரைக்கும் அவருக்கு ஒரு சொல்லலை. அதை தாண்டி வந்து விஜய்க்காக ஒரு இன்னைக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க உண்மையிலே வந்து நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன், இது விஜயினுடைய ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருந்தாலும் விஜயினுடைய திரைப்பட ரசிகர்கள் வந்து இதை டெஃபினட்டாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு ஒரு சின்ன பையன் வந்து அழுது விஜய் நடிக்கணும், விஜய் நடிக்க மாட்டாரா, அவரோட டான்ஸை நான் பார்க்க முடியாதா அப்படின்லாம் சொல்லி ஒரு வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. அது உண்மையில அது வந்து ஒரு ஃபேக் வீடியோவோ இல்லை செட் பண்ணி எடுத்த வீடியோவோ கிடையாது. நேச்சராக அவன் மனசில் என்ன இருந்ததோ அது அழகாக கொட்டியிருக்கான். அப்படி தான் அந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம். அந்த பையன் மாதிரி தான் பல குழந்தைகள் வந்து விஜயை இனிமேல் மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம நேற்றுக்க சொன்னோம். ஏன்னா இன்னைக்கு ரஜினிக்கு அப்புறம் விஜய்க்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் அப்படின்னு நம்ம சொன்னால் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கிட்ஸுக்கு பிடித்தமான நடிகர்கள் இவங்க 3 பேரும். ஆரம்ப காலத்தில் ரஜினியோட அந்த ஸ்டைலுக்காகவே குழந்தைங்களுக்கு பிடிக்கும், சிறுவர்கள் குழந்தைங்களுக்கு. அதே போல விஜய், இன்னைக்கு விஜயை பிடிக்காத சின்ன பசங்களே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு குழந்தைங்க கிட்ட ஒரு நல்ல பேர் விஜய்க்கு. அடுத்து இப்போ சிவகார்த்திகேயன் அந்த லைன்ல இருக்காரு. அவர் எடுத்துக்கிற கதைகளும் குழந்தைங்களை கவர்ற மாதிரியே இருக்கும். இப்போ சமீபத்தில் அந்த ஐலாண்ட் கூட அந்த ஜேர்னர் ஆஃப் ஃபிலிம் தான். ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து விஜய் உண்மையிலே இந்த கோட் படத்தோட சினிமா உலகத்திலிருந்து விடைபெறுகிறார் அப்படிங்கிறது அவங்களுக்கு வருத்தம் தான். ஆனால் கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு ஹாப்பியான முடிவு. ஏன்னா அப்போதான் வந்து நம்ம தளபதி வந்து தலைவர் வந்து முழுக்க தன் அரசியல் ஈடுபட்டுக்குவார். ஸோ எல்லாருக்கும் அவரே கவுண்ட் கொடுப்பார் அப்படின்னு. பொதுவாக வந்து ஒரு அரசியல் கட்சினா ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடோடு இருக்கும். அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா லெட்டர் பேட்ல அவங்களுடைய கட்சியினுடைய யாரை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த லீடர்ஸோட படங்கள்லாம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திமுகனா பெரியார் இருப்பார், அண்ணா இருப்பார். அதே மாதிரி அதிமுகலன்னா அண்ணா இருப்பார், எம்ஜிஆர் இருப்பார். காங்கிரஸ்னா அந்த காலத்துலேருந்து காந்தியில் ஆரம்பிச்சு காமராஜர்லேருந்து இந்திரா காந்தி வரைக்கும் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பிஜேபியில் பார்த்தீங்கன்னா பிஜேபியிலும் அந்த ஆரம்பத்தில் ஜனதா கட்சி தோற்றுவித்த தலைவர்கள் அத்தனை பேர் இருப்பாங்க. ஆனால் விஜய் கட்சியில் அப்படி எந்த ஒரு புகைப்படத்தையும் நம்ம பார்க்க முடியல. அதே மாதிரி அவங்களுக்கு கொள்கை கோட்பாடுன்னு சொல்லி பெருசாக எதுவுமே கொடுக்கல. ஸோ விஷனை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, இதுதான் எங்கள் விஷன், இந்த இதில் தான் நாங்கள் பயணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அது தெளிவாக இருந்தது பார்க்கறதுக்கு. என்னதான் நம்ம சோசியல் மீடியாவில் விஜயை வச்சு சங்கி அப்படின்னு ட்ரோல் பண்ணாலும் அவர் கண்டிப்பாக இருக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து பிறப்பால் ஜோசப் விஜயா இருந்து இன்னைக்கு விஜயா அறியப்பட்டு இப்போ வந்து நெத்தியில குங்குமத்தோட அழகாக வந்து நான் எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முகத்தோட வெளியில் வந்திருக்காரு. அந்த முகமுடியாக இருக்காதுங்கிறதா நம்மளோட எண்ணமாக இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜயானந்த், சைனிங் ஆஃப்.